Hey guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 25 பிளஸ் ஏஜ் ஆயிடுச்சு ப்ரோ, சிஎம்ஏ பண்ணா ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு. ரீசெண்ட் டைம்ல நிறைய பேர் வந்து பர்சனல் மெசேஜஸ் வந்து நீங்க பண்ணிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் பர்சனல் ரிப்ளைஸ் கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் என்கிட்ட கேட்காம மேபி நீங்க இருக்கலாம், உங்களுக்கு அதே டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அப்பவே நீங்க சிஎம்ஏ பண்றது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ஃபவுண்டேஷன் ஸோ இன்டர் அந்த ஆர்டர்ல நான் வரும்போது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். நீங்க காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்றதுக்கு இது பெட்டர் அப்படிங்கிறது நான் சொல்றேன். சரிங்களா? காலேஜ் ஃபைனல் இயர்ல நான் இருக்கேன் ப்ரோ. இப்போ நான் ஃபவுண்டேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஃபவுண்டேஷன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க டேரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க டேரக்டா இன்டர் இதே வந்துடலாம். ஃபவுண்டேஷன் பண்ணணுங்கிற அவசியமே நமக்கு கிடையவே கிடையாது. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு சிஎம்ஏ என்னன்னு தெரியாது ப்ரோ. இப்போ என்னோட ஏஜ் வந்து 26, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் சிஎம்ஏ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா தாராளமா பண்ணுன்னு தான் சொல்வேன். இப்போ நீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்னு கேட்டீங்கன்னா ஏஜ் தள்ளி போயிடுச்சு, ஸோ இனிமேல் வந்து நீ சிஎம்ஏ பண்ணாலும் வேஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேரோட திங்கிங் தாட்ஸ். நான் என்ன சொல்றேன்னா ஏஜ் டசன்ட் மேட்டர், சிஎம்ஏ பண்றதுக்கு ஏஜ் டசன்ட் மேட்டர். ஆனா ஒரு சில டைம்ல ஏஜ் மேட்டர். சரிங்களா? எந்த இடத்துல நான் சொல்லட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 35 பிளஸ் ஆச்சு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு இன்கேஸ் 35 பிளஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வரைக்கும் நீங்க ஒரு கம்பெனில கூட இந்த வரைக்கும் உங்க காலேஜ் முடிச்சதுல இருந்து உங்களோட ஏஜ் 35 வரைக்கும் நீங்க எந்த ஒரு கம்பெனில நீங்க வேலையே பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க 35 பிளஸ்ல ஒரு சிஎம்ஏ ரெஜிஸ்டர் பண்றீங்க, சிஎம்ஏ ரெஜிஸ்டர் பண்ணி சிஎம்ஏ படிக்கிறீங்க. அப்போ சும்மா படிக்கணும்னு ஆசை ப்ரோ அப்படின்னா தாராளமா படிக்கலாம். சரிங்களா? படிக்கலாம். பட் நீங்க இது வரைக்கும் வேலையே பார்த்ததுல 35 பிளஸ் 36 37 அதுக்கு கீழே நான் சொல்லவே இல்லை, 35க்கு மேல நான் சொல்றேன். ஒரு 35 36 ஆயிடுச்சு ப்ரோ, நான் இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனில நான் வேலையே பார்த்தது இல்ல, இப்ப சிஎம்ஏ படிக்கலான்னு இருக்கேன். சரி, எதுக்காக படிக்கிறீங்க? படிச்சு வந்து சும்மா ஒரு டிகிரிக்கு படிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கறக்காக படிக்கிறீங்களா, இல்ல வேலைக்கு போகணுங்கிறக்காக படிக்கிறீங்களா? இப்ப ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 35 பிளஸ் இனிமேல் தான் நான் படிக்க போறேன் ப்ரோ, இனிமே படிச்சு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்? ஆமா, 35 பிளஸ் உங்க ஏஜ் 36 37 ஆச்சு. இது வரைக்கும் நீங்க ஒரு கம்பெனில கூட நீங்க வேலையை பார்த்தது இல்ல, ஒர்க் பண்ணதே இல்ல. அப்போ இவ்வளவு இயர்ஸா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்பரேட்ல கொஸ்டின் கேட்பாங்க, கொஸ்டின் ரைஸ் ஆகும், கண்டிப்பா கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கிற லெவல்ல நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 24 25 வரைக்குமே சும்மா இருந்தாலே இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்காங்க. நீங்க 35 பிளஸ் வரைக்கும் அப்புறம் அந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க. அதையும் மீறி அவங்களுக்கு அது ஓகேவா இருந்துச்சுன்னா உங்களை எடுப்பாங்க. நான் சொல்றது யாருக்குன்னா 36க்கு மேல ஏஜ் போயிருக்கணும், இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு கம்பெனில ஒர்க் பார்த்திருக்க கூடாது. சிஎம்ஏ நீங்க முடிச்சுட்டு அந்த ஒரு 38 39ல அப்பதான் முதல்ல வாழ்க்கையில ஜாப்னு சொல்லிட்டு உள்ள போகிறீங்க அப்படின்னா கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட ஸ்பீட் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட நாலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க இன்கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா எடுப்பாங்க. ஆனா எல்லா கம்பெனியும் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா, உங்க ஏஜ் 38 சொல்றீங்க, நீங்க ஒரு கம்பெனி போலான்னு இருக்கீங்க. அப்ப கம்பெனில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, 38 இவ்வளவு வருஷமா நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்க, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இல்ல சார் நான் சிஎம்ஏ ஃபினிஷ் பண்ணிருக்கேன். ஓகே பா, சிஎம்ஏ ஃபினிஷ் பண்ணிருக்கேன், ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு ஏதாவது இருந்தா சொல்ல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஓகேங்களா? இல்ல எனக்கு நாலேஜ் இருக்கு, அது அவங்க அக்செப்ட் பண்ணா உண்டு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். சோ இதுதான் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். 35க்கு மேல ஏஜ் போயிடுச்சு, எந்த ஒரு கம்பெனில இது வரைக்கும் நான் வேலை பார்த்ததே இல்ல ப்ரோ, இனிமே நான் சிஎம்ஏ பண்ணி வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு சில கம்பெனி உங்களை செலக்ட் பண்ணா உண்டு. எல்லா கம்பெனியும் வாங்கன்னு சொல்லி கண்டிப்பா செலக்ட் பண்ண சொல்ல முடியாது. ஏன்னா சில இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இங்க இருக்கா அப்படிங்கிற எதிர்பார்க்கறாங்கல்ல. ஓகே, சோ அந்த ஒரு இதுல நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அது ஒண்ணுதான் மெயின் ப்ராப்ளம். இதே இது நீங்க 38 ஆகுது, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு அக்கௌண்டிங் ஃபீல்ட்ல. இப்போ நீங்க இந்த சிஎம்ஏ பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க இப்ப என்ன சேலரி வாங்குறீங்களோ அதோட ஹைக் தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. ஓகேங்களா? சோ 25 பிளஸ்க்கு மேல வந்து சிஎம்ஏ பண்ணா வேலை கிடைக்காதா ப்ரோ, பண்றது வேஸ்ட், ஏஜ் கம்மியா இருக்கும் பண்ணாதான் யூஸ்ஃபுல் சொல்றாங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்களோட ஏஜ் என்னவா இருக்கோ அந்த ஏஜ்ல சைட் பை சைடு வந்து நீங்க ஒர்க் போறது நல்லதுன்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஒரு 32 33 ஆயிடுச்சு அப்படின்னா இது வரைக்கும் நீங்க எந்த விதமான ஒரு கம்பெனிலயும் ஒர்க் பண்ணதே இல்லை அப்படின்னா சிஎம்ஏ பண்ணணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா
சைட் பை சைடு ஏதாவது ஒரு அக்கௌண்டிங் ஒர்க் பாருங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்காக. ஓகே, இப்போ நீங்க சிஎம்ஏ மட்டுமே நீங்க நம்பி இருக்கத்தாலே சைட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க சிஎம்ஏ முடிச்சோன்னா இதை வச்சு நம்ம கேதர் பண்ணி உள்ள போய்க்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். அதுக்காக 29ல ஒருத்தவங்க சிஎம்ஏ முடிக்கிறாங்க, அவங்களுக்கு வேலையே கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுலாம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களோட ஏஜ் 29 வச்சுக்கோங்க. உங்களோட ஏஜ் ஒரு 29. இது வரைக்கும் நீங்க கம்பெனில வேலையை பார்க்காம இருந்திருப்பீங்களா? கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. மேபி யாராவது ஒரு சிலர் ஒரு 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா சொல்லலாம். கரெக்டா? 29 உங்களுக்கு ஏஜ் ஆகுது, இது வரைக்கும் நீங்க எந்த கம்பெனி நான் வேலைக்கே போனதுலன்னு யார் சொல்லுவா? 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா சொல்ற சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஆகும்? கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? 29 ஏஜ்ல நீங்க சிஎம்ஏ முடிக்கிறீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இது வரைக்கும் எந்த கம்பெனில ஒர்க் பண்ணல அப்படின்னா அப்போ அவங்க நாலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, காலேஜ் முடிச்சதுல இருந்து இத்தனை வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் வெளியே போக முடியாத சுச்சுவேஷன், வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன், ஸோ அதனால தான் நான் இந்த கம்பெனிஸ்க்கு நான் வெளில போகல அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க உங்களோட நாலேஜ், நீங்க இன்டர்வியூல பண்ணக்கூடிய ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், கிடைக்காதுன்னு நான் சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால என்னோட ஃப்ரீ அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உங்க ஏஜ் 45 ஆகுதா, 46 ஆகுதா, 55 ஆகுதா, 60 ஆகுதா, சேமே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? தாராளமா பண்ணுங்க. ஆனா சைட்ல ஒர்க் பண்ணிட்டே இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்து. ப்ரோ எனக்கு 55 ஆகுது, நான் இது வரைக்கும் எந்த வேலையும் பார்த்ததுலன்னு யாரும் சொல்ல முடியாது. பட் நீங்க அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், சிஎம்ஏ முடிச்சிருந்தாலும். சரிங்களா? ஸோ அதனால 35க்கு மேல 70 வரைக்கும் உங்க ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க சிஎம்ஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிஎம்ஏ படிக்கிறதோட சைட்ல ஒர்க் பண்றது நல்லதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் இந்த 35ல இருந்து 70 வரைக்கும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிஎம்ஏ சொல்லிட்டு ஃபுல்லா எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்க. அப்ப எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அக்கௌண்டிங் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம லாஸ்ட் மினிட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போகும்போது லாக் ஆயிடுவாங்க. அதனாலதான் சொல்றது 35 பிளஸ் 70க்குள்ள இந்த ஏஜஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சைட்ல ஏதாவது அக்கௌண்டிங் ரிலேட்டட் ஒர்க் பார்த்துக்கிட்டே சிஎம்ஏ பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேங்களா? இவ்வளவுதான். ஓகே, அதனால 25 பிளஸ்க்கு மேல போனா வேலை கிடைக்குமா, 35 பிளஸ்க்கு மேல போனா கிடைக்குமா, 30க்கு அதெல்லாம் வந்து திங்கே பண்ண வேண்டாம். காமனா சொல்லிட்டேன், 35க்கு கீழே வரைக்கும் நீங்க சிஎம்ஏ படிச்சுட்டு எதுவும் கம்பெனில இல்லைன்னா பிரச்சனை இல்லை. 35க்கு மேல நீங்க சிஎம்ஏ படிச்சுட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் எந்த விதமான ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா கொஸ்டின் ரைஸ் ஆகும். கண்டிப்பா ரைஸ் ஆகும். இன்னைக்கெல்லாம் 30லே ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு நார்மலா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் 35 மேல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா 35 கீழே கூட மேனேஜ் பண்ணிடலாம், நம்ம நாலேஜ் வச்சு எடுத்துறாங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 32, 33ல கூட இது வரைக்கும் அவங்க எந்த விதமான ஒரு ஒர்க் 6 months ட்ரைனிங் கூட தான் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் அந்த 10 வருஷத்துல அவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. சிஎம்ஏ முடிச்சுட்டாங்க, நாலேஜ் இருக்கு, எடுத்துட்டாங்க, கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா 35 பிளஸ் ஆயிடுச்சு, நான் சிஎம்ஏ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது அக்கௌண்டிங் ரிலேட்டட் ஒர்க் டெஃபினட்டா நீங்க பாக்குறது நல்லதுன்னு நான் சொல்றேன். 35 பிளஸ்ல இருந்து 70 வரைக்கும் தாராளமா நீங்க சிஎம்ஏ பண்ணுங்க. பட் சைட்ல வந்து அக்கௌண்டிங் ரிலேட்டட் ஒர்க் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பாத்துக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். இல்ல ப்ரோ நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், படிக்கணும்னு ஆசைப்படுற படிக்கிறேன்னா எந்த ஏஜ்ல இருந்தாலும் படிங்க, இந்த ஏஜ் அந்த ஏஜ் அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை, தாராளமா படிக்கலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் ப்ரோ. நான் வந்து ஒரு 27 எனக்கு ஏஜ் ஆகுது. இது வரைக்கும் நான் ஒரு ஆடிட் ஹவுஸ்ல ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். இப்போ நான் ஒர்க் பண்ணல. இப்போ நான் சிஎம்ஏ முடிச்சுட்டு நான் டேரக்டா கம்பெனி போலான்னு இருக்கேன். இப்போ நான் போனா எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காத ப்ரோனா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்னைக்குனாலும் யூஸ்ஃபுல் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த இடத்துல இன்டர்வியூ நீங்க பிரசன்டேஷன் என்ன பண்றீங்கிறதா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒன்று சொல்லட்டாப்பா, காலேஜ் முடிக்கும் போது ஒருத்தவங்களோட ஏஜ் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், 2021ல நீங்க காலேஜ் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 29ல இந்த 9 yearsல நீங்க எந்த விதமான ஜாபும் பார்க்கவே இல்லை. கரெக்டா 29ல தான் கார்பரேட்டுக்குள்ள நுழைறீங்க. அது வரைக்கும் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஓகே, சைட்ல ஒரு சிஎம்ஏ இன்ட்ரோ வச்சு நீங்க உள்ள என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். நான் கிடைக்காத கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா சில கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்க இன்டர்வியூல பிரசன்டேஷன் தென் குவாலிஃபிகேஷன் ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா உள்ள எடுத்துருவாங்க. ஏஜ் எல்லாம் செகண்டரி அப்படிங்கிற மாதிரி போயிடும். எப்போனா 35 வரைக்கும் தான். அதுக்கு மேல போகும்போது ஏஜ்ங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ ஏஜ்ங்கிறத எப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஃப்ரெஷரா நீங்க உள்ள வரும்போது தான் ஏஜ்ங்கிறத ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆல்ரெடி நான் கார்பரேட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 10 years 15 years எக்ஸ்பீரியன்ஸ்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த சிஎம்ஏங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சைட் நீங்க பண்ணிடலாம். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஸோ அதனால ஒரு 47 ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ நான் ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்கேன், டிசென்டான பேக்கேஜ் தான் வாங்குறேன். பட் இன்னும் நான் ஃபர்தரா ப்ரொமோஷன் பண்ணோம்னா
இந்த சிஎம்ஏ பண்ணலான்னு இருக்கேன், பண்ணலாமா வேணாமா, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ப்ரோ? கண்டிப்பா நான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க சிஎம்ஏ முடிச்சீங்கன்னா டெஃபினட்டா இப்ப என்ன பேக்கேஜஸ் வாங்குறீங்களோ அதோட பேக்கேஜஸ் அதிகமா வாங்க முடியும். இது பாசிபிள். இந்த இடத்துல ஏஜ்ங்கிறது மேட்டரே கிடையாது. சரிங்களா? ஏஜ்ங்கிறது எப்ப மேட்டர் அப்படின்னா 35+ இருந்து 70 ஏஜ் வரைக்கும் நீங்க வந்து ஒர்க்கே போகாம வெறும் சிஎம்ஏ மட்டும் படிக்கிறீங்கன்னா அப்பதான் கொஸ்டின் ரைஸ் ஆகும். என்னப்பா இவ்வளவு வருஷமா என்னப்பா பண்ணீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கீங்க, ஃப்ரெஷரா வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. இதே ஒரு கார்பரேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல அதை பார்க்க மாட்டாங்க. பரவாயில்லையே வாப்பா வாப்பா வாப்பான்னு உள்ள எடுத்துருவாங்க. அந்த இடத்துல ஏஜ் மேட்டரே கிடையாது. நீங்க 60, 65 தாராளமா போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியரா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஏஜ் பத்தி ரொம்ப கன்சிடர் அப்படிங்கறத நீங்க போட்டு மைண்ட்ல போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இந்த ஏஜ்ல பண்ண முடியாதா, அந்த ஏஜ்ல பண்ண முடியாதா அப்படிலாம் கிடையாது. இந்த ஆடிட்டர் பசங்க மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கறதுலாம் எந்த இதுவும் கிடையாது. இப்ப டாக்டர் பசங்க, இப்ப அப்பா டாக்டரா இருக்காங்கன்னா பையன் ஒரு டாக்டரா இருப்பான் வேற ஒரு இதுல. ஓகேங்களா? டாக்டர்ஸ்ல எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்கு, MBBS MD என்னென்னலாம் நம்ம சொல்றோம். ஸோ அதுல வேரியன்ஸ் வந்து நிறைய நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆடிட்டரோட பையன் மட்டும் தான் ஆடிட்டர் இருக்கணும் அவசியமே இல்லை. ஆட்டோ டிரைவர் பையன் கூட ஆடிட்டர் ஆக தான் செய்யறாங்க. ஸோ அதனால யாருனாலும் வந்து பண்ணலாம். இந்த இவங்க தான் பண்ண முடியும் அவங்க தான் பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தின நீங்க திங்கே பண்ணிக்க ஒரே பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? இந்த ஏஜ்ல பண்ண வேலை கிடைக்குமா, அந்த ஏஜ்ல பண்ண வேலை கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் இல்லையா? இன்னைக்கு நான் அதை கிளியர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஓகே, 40+ பண்ணலாம், 50+ பண்ணலாம், 60+ பண்ணலாம், 70+ பண்ணலாம். ஆனா ஒர்க்ல இருந்துகிட்டே நீங்க பண்ணீங்கன்னா உங்க லெவல் வேற லெவல். ஒர்க்ல இல்லாம நீங்க பண்ணும்போது கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் இதாகும். நான் சொன்ன 35+ சொல்றேன். அது கீழே இருக்க வரைக்கும் மேனேஜ் பண்ணிட முடியும் நம்மளால. அதுக்கு மேல போகும்போது கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு சைட்ல சீமே பண்ணா வேற லெவல் ஒர்த்து பேக்கேஜ் 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 அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு கார்பரேட்டா இருக்கட்டும், ஒரு நார்மல் சின்ன கம்பெனியா இருக்கட்டும், ஏதாவது அடிஷனல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருந்தா நீ உள்ளவா அப்படிங்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு பர்சன் 10 years எக்ஸ்பீரியன்ஸ், இங்க ஒரு ஃப்ரெஷர் இருக்காரு, இவங்களுக்கு ஈக்குவலான சேலரி வாங்குறாங்க. எப்படி? என்ன ஃப்ரெஷர், இவங்க பிகாம் எம்காம் எக்ஸ்பீரியன்ஸ் 10 years, இவங்க அப்படியே உள்ள வராங்க, இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு சேலரி. எப்படின்னா ஃப்ரெஷரா இருக்கோ இல்ல ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸோட வராங்க. இவங்க பிகாம் சாரி இவங்க இன்டர் முடிக்கல, இவங்க இன்டர் முடிச்சிருக்காங்க, இல்ல ஃபைனல் முடிச்சிருக்காங்க. அப்ப ஈக்குவல் வந்துருச்சா? அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் இவங்க எப்படி இருக்காங்க? இதே இடத்துல இவங்க சிஎம்ஏ முடிச்சாங்கன்னா எங்கேயோ போயிருவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சிஎம்ஏ முடிச்சாங்க, எங்கேயோ போயிருவாங்க. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, சிஎம்ஏ வந்து இன்டர் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்காங்க. அப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஈக்குவலா வந்துட்டாங்களா? அப்போ இவங்க மேல போகணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சிஎம்ஏ முடிச்சா போதும். இவங்க இன்னும் மேல போனா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மேல போனா இன்னும் மேல 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 போய்கிட்டே இருக்கும். இவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏஜ் அந்த ஏஜ்ங்கிறத பத்தி திங்கே பண்ணாலும் தயவு செஞ்சு விட்டுருங்க. ப்ரோ அந்த அட்டம் ஆனா வந்து இது கிடைக்காது, வேலை கிடைக்காது சொல்றாங்க, அதுக்கு வந்து நான் அப்படியே ட்ராப் பண்ணிடலாம் வேண்டாமா? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? அட்டம்ப்ட பத்தி கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க. சில கம்பெனிலாம் அட்டம்ப்ட் ஆச்சா நீ உள்ள வாப்பான்னு செலக்ட் பண்ற கம்பெனிஸ் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அட்டம்ப்ட் ஆச்சுன்னா நீ ஒரு எக்ஸாம்லயே பொறுமையா நீ எக்ஸாம் எழுதி அவ்வளவு பேஷன்ஸா இருக்கல்ல, நாளைக்கு என் கம்பெனி வந்தாலும் நீ கண்டிப்பா பொறுமையா இருப்பா. ஒன்ன மாதிரி ஒரு நாலேஜ் அந்த பொறுமையான சொல்லி தான் எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லி எடுக்கிறவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அட்டம்ப்ட் ஆச்சு ப்ரோ, எனக்கு அதனால ஒரு பயமா இருக்கு, வேலை கிடைக்காம போயிருமோன்ட்டு பயப்படாதீங்க. அட்டம்ப்ட பத்திலாம் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. அட்டம்ப்ட்ங்கிறது என்னங்க? 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, 20 பேர் பாஸ் ஆறாங்க, அதுல ஒருத்தர் லாக் ஆயிடுறோம், பரவாயில்ல, ஓகே அவ்வளவுதானே. அதுக்காக நீங்க எக்ஸாம் சரியா எழுதலன்னு மீனிங் ஆயிருமா? அப்படி கிடையாது. அது காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிதான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ட்ரை. அந்த இடத்துல லக் ஆல்சோ இம்பார்ட்டன்டா இருக்கு. அதுல நம்ம உள்ள வரணும், நம்மளும் நல்லா பண்ணணும், நம்மளோட டைமும் சேர்ந்து அந்த இடத்துல சக்சஸ் எடுத்து கொடுக்கணும். சக்சஸ் தள்ளி போகுது, அவ்வளவுதான். ஸோ அதனால அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. கார்பரேட் வந்து நீ போத் குரூப்ஸ் எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணிருக்கியா, ஒன்னா மாதிரி ஒரு ஆளை நான் வாடா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. நாலேஜ் இருக்கணும். கண்டிப்பா நான் சொல்றேன், போத் குரூப் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்றாங்கன்னா அந்த மாதிரி பர்சனுக்கு கம்பெனி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி பர்சனுக்கு நாலேஜ் இருக்கணும். உள்ள போயிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா உள்ள போயிருவாங்க. ஓகேங்களா? நாலேஜ்ல வெளில வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கம்பெனிக்கு தேவை என்ன தெரியுமா? நீ போத் குரூப் எழுதி பாஸ் பண்ணிக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உனக்கு நாலேஜ் இருக்கா, அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கியா, வா கோர்ஸ் முடிச்சிருக்கியா, அதுக்கு ஏத்த ஒரு யூ டிசர்வ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ முடிச்சிருக்கான்னு சொல்ற யூ டிசர்வ் இட்டா அப்படிங்கறத கம்பெனி பாக்குறாங்க. ஓகேங்களா? முடிச்சிருப்பாங்க, ஆனா எப்படி முடிச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்டா அவங்களுக்கு அந்த இதுல ஆன்சர்ஸ் பண்ண முடியாது, அப்படியே வெளில வந்துடும். அப்ப கம்பெனி வந்து ஏன்டா அவங்களை எடுத்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? எதை வச்சு எடுத்தாங்க? நீ பெரிய போத் குரூப் வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் முடிச்சேன், நான் ஒரு ஆல் இந்தியா ரேங்க் எடுத்தேன். கரெக்ட் தானப்பா? ஆல் இந்தியா ரேங்க் எடுத்தாங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து டாப் லெவல் நாலேஜஸ் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாதுல்ல. எடுத்திருக்காங்க, ஓகே, எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஆல் இந்தியா ரேங்க் முன்னாடி எடுத்திருக்காங்க. அவங்க வந்து நல்ல ஒரு கம்பெனில நல்ல ஒரு பொசிஷன் போனாங்க. சரியா அவங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதை மேனேஜ் பண்ண முடியலன்னு கம்பெனி அவங்களை வந்து இது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. நீங்க அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணாதான் வேலை கிடைக்கும், இந்த நான் 8 attempts இல்ல 9 attempts டசன் மேட்டருங்க. என்ன மெயின் தெரியுமா? நீங்க முடிச்சுட்டு உள்ள போறீங்க பாத்தீங்களா, நாலேஜ் எதிர்பார்க்கறாங்க, நீங்க அதுக்கு டிசர்வான்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். இப்பெல்லாம் சொல்ல போனா நீங்க அதுக்கு தகுதியான பர்சனா இருக்கணும். தட்ஸ் ஆல்.
ஓகே உனக்கு அட்டம் ஆச்சுப்பா, சாரிப்பா நான் எடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றலாம் கிடையாது. நீங்க உங்களோட ப்ரெசன்டேஷன் உள்ள இன்டர்வியூல கொடுங்க, அதை தான் எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு இருக்கிற கம்பெனி. ஸோ அட்டம்ப்டை பத்தி திங்க் பண்ணாதீங்க, மேல 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 போய்கிட்டே இருக்கலாம். தட்ஸ் ஆல். அட்டம்ப்டை பத்தி திங்கே பண்ணாதீங்க. ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாலேஜை வந்து அடுத்து தெரிஞ்சிடும். நான் சொன்னல இந்த ஒரு பர்சனுக்கு அந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நீங்க அதை பத்தி மைண்ட்ல போடாதீங்க. அட்டம்ப்ட் ஆச்சா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நீங்க அடுத்த ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க. ஓகே, வீடியோ கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 25+ பண்ணா யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே ஒர்த்து தான். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே பண்ணட்டும். சரிங்களா? பார்க்கலாம்.